100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, பெண்களால் நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவம், மிக பெரும் அளவில் வரக்கூடிய பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் கேது பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் பகவான் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பார்க்க போகிறீங்க. இதற்கு முன்பு நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் தீரப்போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாக போகின்றது. உங்களை எதிர்த்த எதிரிகள், பொறாமைப்பட்டவர்கள், தொல்லை தந்தவர்கள், இவங்க எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. நீங்கள் பெரிய அளவிலான முதலீட்டை போட்டு பன்மடங்கு லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்கும். ஒரு உத்தியோகத்தில், ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கீங்க, வேலை செய்கிறீங்க அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தொடர்பான நல்ல செய்தியும் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. குடும்ப ரீதியாக எதிர்பார்த்தபடி நடக்கும். குடும்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமும் நடக்கப் போகின்றது. தாய் தந்தை வழியில் நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகிறாங்க. இதுவரைக்கும் தடைபட்டு போயிருந்த சுப நிகழ்ச்சிகள், திருமணமாகட்டும் மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும் தடைபட்டு நடக்க முடியாமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டு மொத்தமாகவே குடும்ப ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோட வாழக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். கடன் தொல்லைகள் எல்லாம் முடிய போகின்றது. அரசாங்க ரீதியிலிருந்து உதவி கிடைத்து அதன் மூலமாக கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்டி விடிவு காலத்தை பார்க்க போகிறீங்க. இப்படி எல்லா வகைகள்லையும் நன்மைகள் உண்டானாலும் பெண்கள் விஷயத்தில் பக்கத்து வீட்டு பெண்களாகட்டும், எதிர் வீட்டு பெண்களாகட்டும், முன்பின் தெரியாத பெண்களாகட்டும், இவங்கக்கிட்ட சற்று கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்தெந்த விஷயங்கள்லனா பேசக்கூடிய பேச்சு, செய்யக்கூடிய செயல், இது ரெண்டுத்துலேயும் கவனமாக இருக்கணும். அப்படி கவனம் இல்லாமல் ஏதோ செய்து எதையோ பேசி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். அப்படின்றதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.